ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான பிரேக்ஃபாஸ்ட் அண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபியான அரிசி மாவு புட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த அரிசி மாவு புட்டு ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அரிசி மாவு புட்டு செய்கிறதுக்காக முதல்ல நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி புட்டு செய்கிறதுக்காக நான் 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கிளியராக தெரியணும். அந்த அளவுக்கு அரிசியை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சரிசி ஊறுறதுக்கு முன்னாடி கையில் ஒரு அரிசி எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உடையாது. இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே பிரேக் ஆகும். அந்த அளவுக்கு அரிசியை நல்லா ஊற வைக்கணும். அதுக்காக நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு இந்த பச்சரிசியை ஊற விட்டுடலாம். அரிசி ஊறிட்டுருக்க டைமில் நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. நாம் 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம்ல, அதுக்கு ஒரு 30 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க. ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி ஊறிச்சான்னு பார்க்கறதுக்காக அரிசியை கையில் எடுத்து இந்த மாதிரி பிரேக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே உடஞ்சி வரும். பார்த்தீங்களா இந்த மாதிரி. இப்போ அரிசி நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரிசியில் இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம அரிசியை அரைச்சிக்க கூடாது. ஏன்னா அந்த அரிசியில் இந்த மாதிரி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம இந்த அரிசியில் மாவு அரைச்சிக்கூடாது. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அரிசியில் நம்ம கையை வச்சு எடுத்தோம் அப்படின்னா கையில் 1-2 அரிசி தான் ஒட்டி வரும். இந்த மாதிரி இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் நம்ம மாவு அரைச்சிக்கலாம். அடுத்தது இந்த அரிசியை ஒரு சின்ன மிக்சி கப்பில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்சி கப்பில் அரிசியை எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற அரிசியை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதோடைய ஈரப்பதம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக அரிசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைனாக இருக்குது. இப்போது ஒரு மாவு சலிக்கிற ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மாவை சேர்த்துக்கிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. புட்டுக்கு மாவு அரைச்சிட்டு மாவை சலிக்கும் போது இந்த மாதிரி மாவு சலிக்கிற ஜல்லடையில் சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் புட்டு செய்கிறதுக்காக மாவு ஜலிக்காதீங்க. ஏன்னா இதில் ஹோல்ஸ் பெருசு பெருசாக இருக்கும். அதனால மாவு சாஃப்டாக சலிச்சு எடுத்துக்க முடியாது. இப்போது நான் எல்லா அரிசியுமே அரைச்சிட்டு மாவு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ அந்த மாவு நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த உப்பு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவில் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கையில் மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஷேப்க்கு வரணும். இப்போ அரிசியில் நல்லாவே ஈரப்பதம் இருக்குது. இந்த மாவை வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு இட்லி பிளேட் வச்சு அது மேலே ஈர துணியை இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எல்லா மாவுமே இட்லி பாட்டில் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 1/2 அன் ஹவரில் புட்டு சூப்பராக வெந்து வந்திருக்கும். 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புட்டு சூப்பராக வெந்து வந்துடுச்சு. புட்டு வெந்து வந்திருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஷேப்க்கு வரணும். இப்போ மாவு நல்லாவே வெந்திருக்கு. வேக வச்ச புட்டை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. புட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே அதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
சர்க்கரை வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புட்டில் வந்துட்டு தேங்காய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சத்தான பாரம்பரியமான அரிசி மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். படிஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.